கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட ஒரு புதிய மாதத்தை தந்து நம்மளோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை துதிப்போம். தேவன் பெரியவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகிமை உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமை உள்ளது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் கிருபையுள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஆண்டவரே, எல்லாம் கர்த்தரை உயர்த்துவோம், எல்லாம் கர்த்தரை துதிப்போம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உங்கள் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரீதல ரஷாபல ரூதிலி ரீதி மனோக்கரா, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவாமே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, என் அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. சொல்லுவோமா? என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யுங்கப்பா. மக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீயாய் தந்தே ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே, ஆவி அசைவாடுகிற உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா. ஆமென். ஆவியானவரே, என்னாற்றல் ஆனவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை
உயர்த்துகிறோம். இந்த 8வது மாதத்தை எங்களை இந்த நாளில் காண செய்தி உடைய சமூகத்தில் நிற்க வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே ஆராதித்து கொண்டே இருக்கிற தருணங்களை நீர் தந்திருக்கிறீர். எல்லாவற்றிற்கும் உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை துதிப்போம். அப்படி அல்லேலூயா, ஆமென். சில பாடல்களை அமர்ந்து கொள்ளுங்க, பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர், ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். பாட்டை கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை துதிச்சு அப்படியே பாட ஆரம்பிப்போம். ஆமென். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். சொல்லுங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அவ்வளவுதான். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமா, கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும். நல்ல கைத்தட்டி பாடலாமே. ஆஹா, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். சொல்லுங்க, ஆமென். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். பாடுவோம் பாடுவோம் அப்படி. ஆமென். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். துதிப்பு அப்படி. ஆமா. பாடுவோம் அப்படியே. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். அந்த மாதம் முழுவதும் அப்படிதான் நம்மளை நடத்துவார். ஆமா, இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசையா, இயேசு ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. ஆமான். ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் பாடும்போது சொல்றாரு,
எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த பர்வதம் நம்மளுடைய காலை தள்ளாட விடாதான். நம்மளை காக்கிறவர் உறங்க மாட்டாராம், எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பாராம். அல்லேலூயா. வருகிற நாட்களில் இதுவரைக்கும் இப்படி தான் நம்மளை காத்துக்கிட்டு வந்தார், இனிமேல் இப்படி தான் நம்மளை காத்து நடத்துவார். ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடுத்து ஒரு பாடலை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாடி துதிக்க போகிறோம். ஆமென். கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. இந்த பாட்டை நல்ல கைகளை தட்டி கால நேரத்தில் நல்ல சத்தமாக தட்டி பாடலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆமென். கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா அவ்வளவுதான். அப்படியே துதிங்க. ஆமென். என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் நாயுள் நாளெல்லாம். ஆமா, ஆராதிப்பேன் நான். நல்ல ஆமா, நல்ல ஆராதிப்பாமா. அம்மா கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா நல்ல கைத்தட்டி பாடி துதிங்க. என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்திர கிருபையா காத்திர தயவினா, ரட்சித்திர கிருபையா மீட்டிர இரத்தத்தால் தூக்கினி தயவினார். மீட்டிர இரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உன் அன்பை என் மேல் ஊற்றி நீரே. ஆராதிப்பேன் நான். நல்ல நல்ல பாடி துதிங்க. ஆமா, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆமா, கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா அவ்வளவுதான். உயர்த்துங்க. ஆமென். கைகளை தட்டி பாடி சொல்லுங்க. அப்படியே என் ஆசை நாயகா இனிய மணவாளா, என் ஆசை நாயகா எப்போது உம் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போது உம் முகத்தை. அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றி நீரே. ஆராதிப்பேன் நான். உயர்த்துவோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. ஆமா, கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா துதிக்கிறோம் அப்பா. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. அம்மா சொல்லி துதிங்க. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா அம்மே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. உம்மில் எவ்வளவாய் சொல்லி துதிங்க.
கைகள் தட்டி ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லை. எங்களை ஆசீர்வதிக்கிறவர் மறப்பேனோ, மறந்தே போவேனோ, மறப்பேனோ, மறந்தே போவேனோ, உயிருள்ளவரை பாடிடுவேன், ஆராதிப்பேன். நான் நல்லா உயர்த்துவோம், உயர்த்துங்க, ஆராதிக்கிறப்பா. ஆமா, ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான். இந்த காலை நேரத்துல உங்க ஆராதிக்கிறப்பா. உம்மை ஆராதிப்பதே எங்கள் ஆசையா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமா, ஆராதிப்பேன் நான். ஆராதிக்கிற நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்பாமா. அம்மா கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலா ஆமென். என்னதவம் செய்தேனோ தெரியலையே. எல்லாரும் எழுந்திருப்பாமா, சொல்லி துதிங்க. ஆராதிப்பேன் நான். எல்லாரும் எழுந்திருப்பாமே. அம்மா ஆயில் நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அப்பா, ஆராதிப்பேன் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, ஆராதிப்பேன் நல்ல நல்ல ஆண்டவரை உயர்த்துவாமே. அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லி உயர்த்துங்க அப்படி. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. கைகளை தட்டி கூட பாடுவோமா. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, உந்தமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது. நல்லா ஆராதிங்க. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, தந்தீரே. அவ்வளவுதான். உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஆமா, கருவில நாதையானே, தெருவினில் நான் கிடந்தேன், கருவில நாதையானே. துதிங்க அப்படியே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே, அதிசயமே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே, அற்புதமே, எங்கள் அதிசயமானவரே. நல்லா துதிங்க அப்படியே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீர். ஓ, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவராக்கி எல்லையில் வைத்து. நல்ல உயர்த்துவ ஆண்டவரை துதிப்பாமே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா. காலை நேரத்துல நல்ல பாடி ஆராதிப்பாமா. ஆமென். தன்னால கண்
கலங்குது. ஆமா, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உயர்த்துங்க உயர்த்துங்க, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லுவோம் அப்படி. ஆமா, தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆமா, தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலர் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. பொற்பரனே சற்பரனே, உம்மை நான் என்றும் துதிப்பேன். பொற்பர, அவ்வளவுதாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. அல்லேலூயா. நான் அப்படியே ஆராதிக்கும். ஓ, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது. ஆமா, தன்னால கண்ணு கலங்குது. கைகளை, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவராக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீர். இன்னும் ஒரு முறை. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டு. சத்தமா சொல்லுங்க அப்படியே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. ஆமா, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. ஆமாப்பா, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. எங்களை நல்லவனாக்கி, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லி துதிங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமா, ஹalleluya. நன்றி அப்பா. ரிதலர ஷபலரா. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya,
உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட அசைவாடுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி கொள்ளுங்களே, சத்தமாக கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம அப்படியே வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 50 20வது வசனம் 69வது பக்கம் பழைய ஏற்பாட்டில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை இதுதான். ஆமென். தீமை செய்ய நினைச்சாங்களாம், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினாராம். சொல்லுங்க, தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். சொல்லுங்க, எனக்கு வருகிற தீமையை சொல்லுங்க, கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமே. ரொம்ப சோர்வாய் இருந்த இந்த யோசேப்பு பேசுறாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையா என்ன செஞ்சார்? முடிய பண்ணினார். ஆமென். அது எப்படியா? வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு எனக்கு அது நன்மையாய் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா இந்த யோசேப்பு அந்த நாளில் துக்கத்தோடு அந்த வார்த்தையை சொல்லலை, ஒரு பலத்த சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். நம்ம வாழ்க்கையில் நிறைய தீமைகள் வெளிப்படலாம். ஒவ்வொரு தீமைகளும் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறப்போ அது தீமையாக தான் வரும். ஆனால் அது நமக்குள்ளேயோ நம்ம கிட்டையோ வருகிறப்போ அது தீமையாய் அல்ல, கர்த்தர் அதை நன்மையாய் நம்ம வாழ்க்கையில் முடிய பண்ணுவார். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளிடத்தில் பேசுகிற வார்த்தை இதுதான், தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுகிறார். ஆமென். நீங்கள் தீமை அப்படின்னா நீங்கள் முழு அர்த்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேடு செய்கிறது. ஆமென். தீங்கு நினைக்கிறது, இதுக்கு பேர் தான் என்னது? தீமை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆமென். நீங்கள் யாக்கோப்பு எழுதின புஸ்தகத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரத்தில் ஆமென் 17வது வசனம் இப்படி சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுது? இறங்கி வருகிறது. அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்க, நன்மை யாரிடத்துல இருந்து வரும், தீமை யாரிடத்துல இருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நன்மை தேவனிடத்துல இருந்து வரும், தீமை சாத்தானிடத்துல இருந்து வரக்கூடியது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நன்மையானதை கர்த்தர் நமக்கு தருகிறவர். ஏன்னா பைபிள் நமக்கு சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு முகாந்தரமே எதுக்காக அவர் வந்தாராம்? நன்மை செய்கிறதற்காகவே அவர் வந்தவர். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிறவர். சத்தமா சொல்லுங்களே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சின்ன சின்ன சம்பவங்களை வேகமாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். நம்மளுக்கு முதல் காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த யோசேப்புக்கு ஒரு கனவு வருது. ஏன் இந்த அளவுக்கு இவன் புலம்புறான் அப்படின்னா, இவனுக்கு ஒரு கனவு வருது. 2 முறை கனவு வருது. 2 முறை வருகிற கனவுமே இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவன் ஒரு உயர்ந்த இடத்துல போறான், எல்லாரும் இவனை ஒரு நாள் வணங்க போறாங்க. இதுதான் கனவு, இதுதான் கனவு. இந்த கனவை சகோதரர்களிடத்துல சொல்றான், மனமகிழ்ச்சியோட சொல்றான், அப்பா கிட்ட சொல்றான். இந்த கனவை கேட்ட உடனே இவனை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, இவனோட பேசுறது கொஞ்சம் தயங்குறாங்க. இந்த கனவினுடைய திட்டத்தை இல்லாத அளவுக்கு செய்யற அளவுக்கு சில விதமான திட்டங்களை இவங்க சகோதரர்கள் போடுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் அப்பா சொல்றாரு, அண்ணன்மார்கள்ட்ட கொண்டு போய் இந்த ஆகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி சில ஆகாரங்களை கையில கொடுத்து விடுறாரு. இந்த தூரத்துல சொப்பனக்காரன் வர்றான், இவன் சொப்பனத்தை எப்படி நிறைவேற்றான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இவனை தூக்கி கொண்டு போய் கிணத்துக்குள்ள ஒரு பால் அடைஞ்ச ஒரு குழியில கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. நல்லா கவனிங்க.
இப்போ இந்த நேரத்தில் இவனுக்கு என்ன மனசு வந்திருக்கும் அப்படின்னா, என்னோட கூட பிறந்த அண்ணேவங்க, என்னோட கூட பிறந்த சகோதரர்கள் அவங்களா தன்னை கொல்ல போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனுடைய வாழ்க்கையில மரணம் வரைக்கும் இதுதாண்டா உன்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப இவனுக்கு நினைக்கிறான், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு அப்ப தெரியலங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எகிப்தியர் வர்றாங்க. கர்த்தர் கரெக்டா அவங்கள வர வைக்கிறார். ஒருத்தர் சொல்றான், ரூபன் சொல்றான், இந்த இடத்துல எகிப்தியர் இடத்துல இவனை வித்துருவோம், நம்ம சகோதரன் அல்லவா, இவன் கனவு எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. எகிப்தியர் இடத்துல வித்துட்டு கரெக்டா என்ன செய்யறாங்க, அவனுடைய சட்டையில ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ரத்தத்தை தெளிச்சு அப்பா கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. எல்லாம் சக்சஸா முடியுது. கொலையெல்லாம் கொலையா இல்லை, இது வந்து ஒரு மிருகம் கடிச்சிட்டு போயிருச்சுங்கிற ஒரு நிலையில நீட்டா கொண்டு போய் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அன்னமார்க்கம் முடிச்சிட்டாங்க. நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல இவன் எகிப்துக்கு போறான், பார்வோன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான், அங்கே சில பிரச்சனைகளை சந்திக்கிறான். இதையெல்லாம் நினைக்கிறப்போ இவன் என்ன நினைப்பான்னா, என் அண்ணன் எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, எங்க அண்ணன் எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் பார்வோனுடைய வீட்டில் ஒரு பெரிய அதிபதியாக இவன் இருக்கிறப்போ அன்னைக்கு அவன் நினைச்சு பார்க்கறான். என்ன நினைச்சு பார்க்கறான் அப்படின்னா, எங்க அண்ணன்மார்க மட்டும் அன்னைக்கு இந்த மாதிரி என்னை கொடுமைப்படுத்தி எகிப்தியர் இடத்துல விற்காதிருந்தால், அன்னைக்கு மட்டும் எங்க அண்ணன்மார்களோடய கூட வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பதவி எனக்கு என்ன செஞ்சிருக்காது. ஆனா அந்த நாள் அவனுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்க அண்ணன்மார்க தீமை செஞ்சுட்டாங்க, எங்க அண்ணன்மார்க தீமை செஞ்சுட்டாங்க, எங்க அண்ணன்மார்க என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க. இப்படித்தான் நம்ம அவங்க அந்த நாள்ல என்ன செஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும் என்ன இப்படி துரத்தாம இருந்திருந்தா, எங்க அண்ணன்மார்க மட்டும் என்ன இப்படி வீட்டை விட்டு விரட்டாது இருந்திருந்தா, அன்னைக்கு எங்க வீட்டில் உள்ளவங்க மட்டும் என்ன நீ எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்கோன்னு சொல்லாம இருந்திருந்தால் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அன்னைக்கு மட்டும் அவங்க அப்படி நடக்காது இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய நன்மை எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்றோம் இல்லையா. இதைத்தான் யோசேப்பு ஒரு நல்ல நிலையில வந்துட்டு யோசிக்கிறான். அன்னைக்கு மட்டும் அவங்க அப்படி செய்யலைன்னா இவ்வளவு பெரிய பதவி எனக்கு என்ன செஞ்சிருக்காது. அல்லேலூயா. சொல்லுங்களே, இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீ. எப்படியா? இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. யோசேப்புக்கு கிரகிக்க கூட முடியலங்க. அவன் போய் அதிபதியா இருப்பானா அப்படின்னு பார்த்தா அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ தீமை செய்கிற இடத்துல தீமையை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருபோதும் தீமை வருதுன்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் தீமையை நமக்கு நன்மையாய் மாற்றுகிறார் என்கிறத புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்தில் வேணா நமக்கு மனசு வலிக்கும், அந்த நேரத்தில் வேணா நமக்கு ஒரு கவலை வெளிப்படும், அந்த நேரத்தில் வேணா நமக்கு ஒரு விதமான ஒரு மன சோர்வுகளுக்குள்ள நம்ம போவோம். ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் காலங்கள் கழித்து கர்த்தர் எனக்கு தீமை செய்யலைங்க, கர்த்தர் அதை நன்மையாய் எனக்கு முடிய பண்ணினார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருகிறவர். சொல்லுங்க சத்தம் அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. 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 ஆமா, அந்த நாள்ல அவன் நினைச்சு பார்க்கறான், அண்ணன்மார்கள்ட்ட சொல்றான். அவன் அந்த நேரத்துல கோபப்படல, அவன் அழத் தொடங்குறான். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ இந்த வெகு ஜனங்களை காப்பாற்றும்படிக்கு அதை நன்மையா எனக்கு முடிய பண்ணினார். அல்லேலூயா. இப்போ அவன் ட்ரெஸ்ஸு, அவன் உடை, அவன் தலையில் வச்சிருக்கிற கிரீடம், அவனுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பார்த்துட்டு நினச்சி பார்க்கறான். இதுக்காக தாயா கர்த்தர் இவ்வளோ மைல் தூரம் என்னை புறப்பட்டு வர வச்சு, என்னை அடிமை மாறி கொண்டு வர வச்சு, அண்ணன்மார்களை வெறுக்க வச்சு இவ்வளோ பெரிய பதவியை கொண்டாந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்கு தீமை செய்யல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வதற்காக இந்த காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறது தீமை செய்யல, நன்மைக்காக. அல்லேலூயா. சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றது தீமை அல்ல, அது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்காக. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் தீமையை அனுபவிக்க போறதில்லை, தேவனுடைய பிள்ளைகள் நன்மை அனுபவிக்கிறவர்கள். ஏன்னா கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது,
எதுக்காக நம்மளை துரத்துறாங்க? நன்மைக்காக. சொல்லுங்க, நம்மளை ஒரு இடத்துல நம்மளை துரத்துறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். ஆமென். ரெண்டாவது, உங்களுக்கு அந்த சம்பவத்தை நீங்க பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் அன்னாளுடைய சம்பவத்தை ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு 2 விதமான மனைவி இருக்கிறாங்க. ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். எல்கானாவுக்கு, அந்த கணவருக்கு 2 விதமான மனைவி இருக்கிறாங்க. இந்த பெனினாள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளை இருக்குது, இந்த அன்னாளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. இப்போ இந்த பெனினாள் ரொம்ப மனசு நோகும்படியா, அன்னாளுடைய மனசு நோகும்படியா திட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த அம்மா என்ன நினச்சிருக்குன்னா, என்ன இந்த பெனினாள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது, நான் என்னுடைய வாழ்க்கையில் தீமையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கோம், நினச்சிருக்கோம். ஆனால் நான் நினச்சி பார்த்தேங்க, இந்த பெனினாள் மட்டும் திட்டலைன்னு வச்சுக்கிறேங்க, இந்த அம்மா ஆலயத்தில் போய் அழுதுருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். பெனினாள் மட்டும் திட்டலைன்னு அன்னைக்கு இது ஆலயத்தில் போய் ஓன்னு அழுதுருக்காது. அன்னைக்கு இந்த அன்னாள் அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பெனினாள் திட்டினது தனக்கு தீமையான வார்த்தைகளை, தூசணமான வார்த்தைகளை, மனநோவான வார்த்தைகளை இந்த பெனினாள் பேசிக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, இந்த அம்மா திட்டலைன்னா இந்த அம்மா ஆலயத்தில் போய் அழுதுருக்காது. இந்த அம்மா திட்டுறது வேணா தீமையா இருந்திருக்கலாம், கர்த்தர் அதை எப்படி முடிய பண்ணினார்னா அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. இந்த அம்மா திட்டினதுனால இந்த அம்மா போய் அழுகுறாங்க ஆலயத்துல, கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரை ஊத்துறாங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யறேன்னு சொல்றாரு. அடுத்த வருஷம் கையில ஒரு குழந்தையோட நிற்பதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. சில விதமான இருதயத்தின் காயங்கள் கூட நமக்கு தீமை அல்ல, அதன் நிமித்தம் ஆண்டவர் நம்மளை மறுபடியும் எழுப்புவதற்கு அது ஒரு நன்மையாய் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, பெனினாள் மாதிரி அண்ணாலும் போயிட்டு வந்திருக்க ஆலயத்துக்கு, சும்மா குழந்தை இல்லை அது இல்லை. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, எல்கானா வந்து எப்படி நேசிச்சாராம், 10 பிள்ளைகளும் சரி, நீ ஒரு ஆளும் சரி. அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்காது, எந்த விதமான குறையும் என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. இந்த அம்மாவுக்கு, பெனினாளுக்கு 1 பங்கு கொடுத்தா இந்த அண்ணாளுக்கு 2 பங்கு எடுத்து என்ன செய்வாராம். அப்ப இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, திட்டலைன்னா இந்த அம்மா போக வாய்ப்பே இல்லை. லூயா. சில விதமான சூழ்நிலைகள்ல இப்படி நமக்கு நடக்கும். நம்ம வாடகை பேசாம சொகுசா வீட்டுக்குள்ள இருப்போம், நான் வேலைக்கே போகாம இருப்போம், நம்ம குடும்பத்தினுடைய நிலைகள்ல இருப்போம். சில விதமான வார்த்தைகள், நமக்கு கடினமான நம்ம வார்த்தைகள் இருதயங்கள்ல போய் பாயும் போது, இப்படிலாம் நம்மளை திட்டுறாங்களேன்னு சொல்லி சில விதமான கோபங்கள் வரும். அதை நிமித்தம் வெளியில புறப்பட்டு வேலைக்கு போவோம், அதை நிமித்தம் வெளியில புறப்பட்டு வேற ஒரு இடத்துல போய் நம்ம இருப்போம். அதை நிமித்தம் கர்த்தர் நம்மளை உயர்த்த ஆரம்பிப்பார், அவங்கள விட நம்ம உயர்ந்திருக்க ஆரம்பிப்போம். நம்ம நினைப்போம், பாத்தியா உன்னை விட உயர்ந்துட்டு நினைப்போம். அப்படி இல்லை, அது தீமைக்காக அல்ல, கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வந்து என்னை உயர்த்துவதற்காக அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமா, அன்னாள் அன்னைக்கு மட்டும் அழுததுனால தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதனால கர்த்தர் நமக்கு எதை அனுமதிச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். நீங்க 3வது யோசிச்சு பாருங்களேன். ஈசாய் அப்படிங்கிற தாவீதோடைய அப்பாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. ஆனா அவன் எத்தனை பிள்ளைன்னு சொல்றான்? 7 பிள்ளை தான்றான். தீர்க்கதரிசி வர்றாரு, நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசி வர்றாரு, அந்த வர்றவர்கிட்ட சொல்றான், எனக்கு எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைகளையும் வரிசையா நிக்க வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இவனாப்பான்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறப்போ, இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு சொல்லிட்டு 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 7 பேரையும் ரிஜெக்ட் பண்ண உடனே இப்ப அந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், வேற யாராவது புள்ள உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். இவன் கேட்ட உடனே இந்த தீர்க்கதரிசி கிட்ட அவங்க அப்பா சொல்றான், ஆமா ஒருத்தன் இருக்கான். அவன் எங்க இருக்கான்? காட்டுல கொஞ்சம் ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த நான் நினைச்சு பார்த்தேங்க, இந்த அப்பா மட்டும் 7 பேர் மாதிரியே தாவீதையும் நேசித்திருந்தால் இவன் காட்டுக்குள்ளே போய் கிடந்திருக்க மாட்டான். 7 பேரை மாதிரி தாவீதையும் நேசித்திருந்தால் தேவனோட உறவாடிக்கிட்டே இருந்திருக்க மாட்டான். 7 பேரை போல இந்த தாவீதையும் நேசித்திருந்தால் இவன் வீட்டிலே இருந்து தேவனை விற்றுப்பானே ஒழிய அப்பா அம்மாவினுடைய நிலைகளோடு கூட ரொம்ப நெருங்கியிருப்பான். அதனால தான் அவன் சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும்
கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்ப அதிகமான உறவாடுதல் எங்க? தேவனோட. அதிகமான பங்கு எங்க இருக்குது? தேவனோட. இப்ப எல்லாத்திலையும் ஆண்டவர் அவனை கையில எடுக்கிறார். நல்லா ஆராதிக்கிறவன், நல்லா துதிக்கிறவன், கர்த்தர் அவனை கையில எடுக்கிறார். நிறைய மாற்றங்களை கர்த்தர் அவனுக்குள்ள கொடுக்கிறார். 7 பேரை விட இவனுக்கு கொடுத்த ஸ்பெஷலே வேற. சில சூழ்நிலைகள்ல நம்மளை சிலர் வெறுக்கிற நிலைகள் வரலாம். அப்படி வெறுக்கிற நிலைகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னை தனியா அவருடைய பக்குவ நிலைகளில் வச்சு என்னை உருவாக்குவதற்காகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட விதமான தீமைகளை எனக்கு என்ன செய்வார்? அனுமதிப்பார். அல்லேலூயா. நீங்க அதை தீமையா நினைக்காதீங்க. அவர் ஸ்பெஷலா ஆண்டவர் கூப்பிடுறாரு. இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான்னு சொன்ன உடனே அவனை போய் வேகமா கூட்டிட்டு வா, அப்பதான் நான் பந்தியில உட்காருவேன்னு சொல்றாரு. அவனை கூட்டிட்டு வந்த உடனே உள்ள நுழையும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் அந்த நபர், இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நினைச்சிருப்பான், இந்த 7 பேருக்கு முன்னாடி என்னை அடிக்கடி என் குடும்பம் எனக்கு தீமையாவே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு, இருதய காயத்தோட வாழ்ந்தேனே. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் என்னையினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்றான்ல, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமா, இவனை தாங்க செலக்ட் பண்ணி கோலியாத்துக்கு முன்னாடி சண்டை போட வைக்கிறாரு. இவனைத்தான் செலக்ட் பண்ணி ராஜாவாய் நிற்க வைக்கிறார், ராஜாவாய் மாற்றுகிறார். அவ்வளோ பெரிய பதவி இவனுக்கு வந்ததுக்கு காரணம் தீமைக்கல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஸ்ட்ராங்கா நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு யாரு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த தீமையில விழுவாங்களே ஒழிய நீங்க அந்த தீமையில விழுக மாட்டீங்க. ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும், வேதத்தில் தானியேலுடைய வாழ்க்கையில் அவனை எப்படியாவது 3 பிரதானிகளில் 2 பேர் இவனை எப்படியாவது கவுத்தரலான்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது, யாரை கொண்டு போய் சிங்க கவிக்குள்ள போடணும்னு நினைச்சாங்களோ அவனை போட்டாங்க. ஆனால் அந்த சிங்கம் கடிக்கலைங்க, தீமை செய்யலை. ஆனால் இந்த 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் போட்டாங்க பாருங்க, உடனே என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. எனக்கு ஒருத்தர் தீமை செய்ய நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த தீமை திரும்ப போகுமே ஒழிய, ஆனா எனக்கு வருகிறப்போ அந்த தீமை நன்மையா என்ன செய்யும்? கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமா, நமக்கு எதிராக ஒரு தூக்கு மரத்தை செய்யலாம், மாசத்தை குறிக்கலாம், தேதியை குறிக்கலாம். இந்த தேதியில, இந்த நாள்ல, இந்த மாசத்துல ஆமானே, அது மொர்தகாயே உனக்கு என்னது தூக்குன்னு சொல்லலாம். யார் நியமிச்சதுன்னா ஆமான் நியமிச்சு வச்சிருக்கிறார். ஆனா அதே மாசத்துல அதே தேதியில தீமை செய்யணும்னு நினைச்சான் பாருங்க, அவன் தான் அந்த தூக்கு மரத்துல என்ன செஞ்சான். ஆனா அந்த தூக்குக்குன்னு உரியவன் எப்படி மாறிட்டான் அப்படின்னா, அந்த பதவியை உடையவனை என்ன செஞ்சிட்டான்? ஆமே. ஆமான் பதவியை இழக்கிறாங்க, மொர்தகாய் பதவியை என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தீமைக்கு கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறவர். ஆமென். தீமைக்கு மாறாக கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? சத்தமா சொல்லுங்களேன், நன்மையை தருகிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தீமையெல்லாம் எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் சில மனசோர்வுகள் வரும். ஆனா அதை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்த்தா அது வேறு விதமான நன்மையாய் நம்ம என்ன செய்வாங்க. யோபுவை பாருங்களேன், சாத்தானுடைய வார்த்தை 3 முறை சொல்றான், தீமை தீமை தீமைன்னு சொல்லி. இந்த யோபு புஸ்தகத்துல தீமையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுதுங்க, யோபுவுக்கு மட்டும் அப்படி ஒரு தீமையை சாத்தான் செய்யலைன்னா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, 2 மடங்கு உயர்வை, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மறுபடியும் ஒரு பெரிய உயர்வை யோபு பார்த்திருக்க மாட்டார்ல. அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, எனக்கு தீமை வருவது சொல்லுங்க நல்லது. எதுக்காக அப்படின்னா, கர்த்தர் என்னை அந்த இடத்துல இருந்து வேறு விதமான நிலைகளை உயர்த்துவதற்காகவே அந்த தீமைகளை கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தீமையை கர்த்தர் எப்படி மாற்றுவாராம்? அல்லேலூயா. ஆமா, தீமைக்கு ஒரு பெரிய ஆயுதம் எதுவா? ஆமா, ஆமே. தீமைய நன்மையினாலதான் என்ன செய்ய முடியும்? வெல்ல முடியும். அல்லேலூயா. ஒருத்தர் தீமை செய்யறாங்கன்னா தீமைக்கு தீமை என்ன கிடையாது. பாருங்களேன், புளியடுதமத்தில் ஒரு சண்டை நடந்துச்சு. ஆமாம், ரோட்டில் போகிறப்ப என்ன செஞ்சிட்டாங்க? விரட்டி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடி போயிட்டார்.
அப்போ என்னன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நபர்களுக்குள்ள ஒருத்தர் தீமை செய்கிறப்போ இன்னொரு விதமான தீமை செய்யணுங்கிற மனநிலையை கொண்டு வர்றாங்க. இது இல்லை, தீமைக்கு மாறான ஆயுதம் எது அப்படின்னா நன்மை செய்கிறது தான். இதுதான் சரியான பட்டயம். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ இந்த மாசத்துல அது நன்மையாய் நமக்கு முடிய பண்ணுவார். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அம்மே, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. துதிங்க அப்படியே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் அவ்வளவுதாமா, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்ப நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு முறை வருகிற தீமைகளும் என்னை அழிக்கிறதுக்காக அல்ல, என்னை சோர்வடைய வைக்கிறதுக்காக அல்ல, நான் இந்த பூமியில இல்லாம போறதுக்காக அல்ல. கர்த்தர் என்னை வேறு விதமான வழிகள்ல என்னை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் இந்த தீமைகள் எனக்கு அனுபவிக்கிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகள்ல கர்த்தரா இருக்கிறாரு. கடவுள் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியம் எல்லாம் எனக்கு நடக்குமா, ஏன் எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னு சொல்லி பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்போம். ஆனா என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் உள்ள வருகிறப்பவே அது இந்த காரியத்தினுடைய மாறுதலுக்காக தான் இதை கர்த்தர் அனுப்புகிறாருங்கிற அந்த உணர்வுகளை இந்த நாள்ல நான் பெற்றிருக்கணும். என்னை உயர்த்த, எனக்கு நன்மை செய்ய, என்னை மேலான இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் 18 வருஷத்துக்கு பிறகுதான் யோசேப்புக்கு தெரியுது, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எத்தனை வருஷம் கழிச்சு யோசிக்கிறான் பாருங்க. எத்தனை வருஷம் கழிச்சு கர்த்தர் அவனுடைய இருதயத்துல பேசுறார் பாருங்க. அப்பா, உன்னைய குழியில தூக்கி போட்டது, உன்னைய எகிப்தியர் கையில வித்து போட்டது, அங்கே அந்த நாள்ல போர்த்திபார் வீட்டில் நீ இருந்து நிறைய கொடுமைகளை அனுபவிச்சது, சிறைச்சாலையில இருந்தது, இதெல்லாம் உனக்கு தீமைன்னு நினைக்காதப்பா. இந்த பார்வோனுடைய அரண்மனையில நீ எல்லா ஜனங்களையும் காக்கும்படியான ஒரு பெரிய பதவியை கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு அவனோட பேசுறார் பாருங்களேன். எனக்கு மாற்றத்தை கொடுக்க, என்னை உயர்த்த கர்த்தர் எனக்கு இந்த மாதிரியான தீமைகளை அனுபவிக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், சாதாரணமா இருக்கிற என்ன சொல்லுங்க, என்னை உயர்ந்த நிலைகளில் வைக்க போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. அவ்வளவுதான். இந்த தெள்ளு பூச்சிக்கும் தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. பிசாசு நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், சிலுவையில் அறைய வச்சிட்டோம், இந்த இயேசு செத்துட்டார், வந்த நோக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இவர் பரத்துல இருந்து இறங்கி இவ்வளவு பெரிய அவமானங்களை சந்திச்சு என்னைக்கு சிலுவையில மரித்து உயிர்த்தாரோ, வேதம் சொல்லுதுங்க, அன்னையில இருந்து வானலத்தோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகின்ற ஒரு பெரிய நாமத்தை உடையவராய் இந்த இயேசு கிறிஸ்து மாறிவிட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலேயே தீமை அல்ல, அது நன்மையாய் மாறுகிறப்போ நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தீமை அல்ல, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். சொல்லுங்களே, இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே.
என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உயர்த்துங்க அப்படி. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. ஆமா, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தீமைகளை நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இவருடைய அனுமதி இல்லாம இந்த காரியம் நடக்காதுங்க. இவருடைய அனுமதி இல்லாம இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரு. ஆமா, சகலத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியுங்க. இந்த உணர்வுகள் நமக்குள்ள வெளிப்படட்டும். இந்த மாசத்துல ஆண்டவர் நிறைய நன்மைகளை கொடுத்து நம்மளை நடத்துவாராக. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பை கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் வேலையை கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் நல்ல தொழிலை கொடுங்க. இந்த மாதம் முழுவதும் நல்ல உயர்வுகளை கொடுங்கப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்க நாங்க ஜெபிக்கிறோம். உடைய மகிமைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஊழியத்தை கொடுங்க. உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். சபை மக்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபையில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சொல்லுங்க. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. அவ்வளவுதான். என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.